வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான சர்வதேச தினம், உங்கள் எல்லோரோடும் மிக நெருக்கமான ஒரு தினம். ஆம், மனிதர்களால் தேநீரின்றி வாழ முடியாது என்பதுதான் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய உண்மை. சென்ற நூற்றாண்டிலும் அதுதான் உண்மை. தேநீர் என்பது மனிதர்களுடைய உயிராதாரமான ஒரு பானமாக மாறிவிட்டது. டீ என்பது இன்றைக்கு அதில் ஒரு அரசியல் சொல்லாடலும் இருக்கிறது, அதில் ஒரு வாழ்வியல் சார்ந்த கருத்தாக்கங்களும் இருக்கின்றன. உலகில் பலவிதமான தேயிலைகள் பயிரிடப்பட்டு இன்று மக்களுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தேயிலைக்கு என ஒரு தினம் இருப்பது என்பது மிக மிக பொருத்தமானது தான். தேநீருக்கு என ஒரு தினம் இருப்பது என்பது அது மிகவும் நாம் அறிய வேண்டிய பல செய்திகள் அதில் இருக்கின்றன. இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? ஒன்று, தேநீருடைய வரலாற்றை அறிந்து கொள்வது. இன்னொன்று, தேநீரினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது. எல்லாவற்றையும் விட தேயிலை தோட்டங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வியலை அறிந்து கொள்வது. இது எல்லாம் தான் இந்த தினத்தினுடைய மிக முக்கியமான மையப்பொருள்களாக இருக்கின்றன. இந்தியாவிற்கு தேநீர் எப்போது வந்தது? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் 1830ஆம் ஆண்டு தேநீர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஒரு பானமாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு 1839ஆம் ஆண்டு அஸ்ஸாமில் முதலாக தேயிலை வணிக ரீதியாக பயிரிடும் முயற்சிகள் தொடங்கின. அஸ்ஸாமில் விளையக்கூடிய அந்த தேயிலை பயிர்கள் அங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் பகுதியிலும், இங்கு தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதியிலும் தேயிலைகள் பயிரிடப்பட தொடங்கி மிகப்பெரிய தேயிலை தோட்டங்கள் உருவாகின. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாஞ்சோலை போன்ற இடங்களிலெல்லாம் சமீப காலம் வரைக்கும் டீ எஸ்டேட் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உடல் நலம் மற்றும் சிந்தனை ஆற்றல் இவை இரண்டையும் தூண்டி நம்மை உற்சாகமாக வைத்துக்கொள்வதில் தேநீருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சிலர் தேநீருக்கு அடிமையாக கூட ஆகிவிடுவார்கள். தேநீர் இல்லாமல் சிலருக்கு ஒரு நாள் பொழுது விடியாது, ஒரு நாள் பொழுது கழியாது. இன்னொன்று, தேநீர் உழைக்கும் வர்க்கத்தினுடைய உணவாக பார்க்கப்படுகிறது. அதாவது நிறைய தொழிலாளிகள், மிக கடினமான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் 2 பன்னும் ஒரு டீயும் சாப்பிட்டு விட்டு நாள் முழுக்க அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அல்லது ஒரு சூழலில் கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு மனிதர்களுடைய அத்தியாவசியமான மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு பானமாக தேநீர் இருந்திருக்கிறது. ஆனால் தேநீரை உற்பத்தி செய்யக்கூடியவர்களுடைய வாழ்நிலை எப்படி இருந்திருக்கிறது? பெரும்பாலும் தேயிலை தோட்டங்களில் மிக குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு தொழில் பாதுகாப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் நோய்வாய்ப்படும் போது அவர்களுக்கு போதுமான மருத்துவ சிகிச்சை வசதிகள் கிடைக்கிறதா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்திருக்கிறது. அதோடு தேயிலை தோட்டங்களுக்கு அங்கு தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கு பட்ட துன்பங்களை பற்றி மிகப்பெரிய அளவிற்கு வரலாற்று சம்பவங்களும் நிகழ்வுகளும் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது தேயிலையினுடைய பயனை நாம் அறிவது மட்டுமல்ல, தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய வாழ்வாதாரம், இது அனைத்தையும் பாதுகாப்பது ஒரு சமூகத்தினுடைய கடமை, அரசாங்கங்களினுடைய கடமை என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த உலக தேயிலை தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. நான் இதை உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிற போது கூட நீங்கள் ஒரு டீ அருந்திக்கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த அளவிற்கு இந்த தேநீர் என்பது மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக, துணைவனாக மாறியிருக்கிறது. தேநீரை கொண்டாடுவோம். தேநீரை உற்பத்தி செய்பவர்களை அல்லது தேயிலையை உற்பத்தி செய்பவர்களுடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழில் சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் என்பதை நாம் அறிவோம். 10 பாட்டு என்கிற பெயரே அதில் 10 நூல்கள் இருக்கின்றன என்பதை புலப்படுத்துகின்றது. இந்த 10 பாட்டில் 5 பாட்டுகள் ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை என்றால் வழிப்படுத்துதல். மன்னரிடத்திலே பரிசு பெற்று வருகிற ஒருவர் எதிரில் வருகிற இன்னொருவனை, நீ அங்கே போ, எல்லா பரிசுகளும் கிடைக்கும் என்று அவனை வழிப்படுத்துதல் ஆற்றுப்படை. இதில் திருமுருக ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, இப்படி 5 விதமான படை நூல்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று பொருணர் ஆற்றுப்படை என்பது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று.
இந்த பொருணர் என்கிற சொல் இன்றைக்கு அதிகமாக வழக்கத்தில் இல்லை. அது ஒரு வேறுபட்ட குறித்து கொள்ள வேண்டிய சொல்லாக இருக்கிறது. சிறுபானாற்றுப்படை நமக்கு புரிகிறது. அது பாணர்கள், யாழ் வைத்திருக்கிறவர்கள், சிறிய யாழை வைத்திருக்கிறவர்கள், பெரும்பானாற்றுப்படை பெரிய யாழை வைத்திருக்கிறவர்கள், கூத்தராற்றுப்படை, கூத்து என்றால் நாடகம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பொருணர் என்கிற சொல், பொருணர் ஆற்றுப்படை என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது. பொருணர் என்றால் பொருந்துதல் என்று பொருள். அதாவது ஒருவரோடு ஒருவர் மோதுதல், பொருதுதல் என்பது வேறு. இது பொருந்துதல் என்பது தான். இன்னொருவரை போல வேடமிட்டு கொண்டு அந்த மனிதரோடு தான் பொருந்தி போவது. சுருக்கமாக சொன்னால் நடிப்பு கலை என்பது தான் பொருணர். எனவே கூத்தாடுகிறவர்கள் போர்க்களத்து பொருணர்கள். அவர்கள் ஒருவர் இன்னொருவரை கரிகால் சோழனிடம் வழிநடத்திய அந்த பாடல்தான் பொருணராற்றுப்படை. கரிகால் சோழனை பற்றிய ஒரு பாடல், நீண்ட பாடல். எழுதியவர் முடத்தாம கண்ணியார். இந்த பெயர்களெல்லாம் நமக்கு சங்க இலக்கியத்தில் வியப்பாக இருக்கின்றன. இந்த முடம் என்கிற சொல் எதற்காக வருகிறது? ஒருவேளை அவர் மாற்றுத்திறனாளியா, உடல் ஊனமுற்றவரா என்கிற கேள்வி வருகிறது. ஏனென்றால் ஏணிச்சேரி முடமோசியார் என்றும் சங்க இலக்கியத்தில் இன்னொரு புலவர் இருக்கிறார். புறநானூற்றில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். எனவே முடமோசியார் என்பது போல இவர் முடத்தாம கண்ணியார். கண்ணியார் என்கிற பெயரே அவர் ஒரு பெண்பார் புலவர் என்பதையும் காட்டுகிறது. இந்த பொருணர் ஆற்றுப்படையில் குறிக்கத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், அன்றைய சூழலில் தமிழ்நாடு சேர சோழ பாண்டியராக, பிற்காலத்தில் பல்லவ நாடாகவும் பிரிந்து கிடந்தது. இந்த மூவேந்தர்களுக்குள்ளேயே அடிக்கடி போர் நடந்தது. இந்த பொருணராற்றுப்படையும் சேரனையும் பாண்டியனையும் வென்ற சோழனை பற்றிய பாடல்தான். அதாவது பனம்பூ மாலை அணிந்த சேரனையும் வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனையும் ஒரு சேர ஒரே களத்தில் வென்ற சோழ மன்னன் கரிகால் பெருவடத்தானினுடைய சிறப்புகளை பாடுகிற பாட்டு. அங்கே எப்படி அந்த வரிகள் அமைகின்றன என்பதுதான். ஒரு இடத்தில் இருபெரும் வேந்தரை ஒரு களத்து ஒழித்த என்று வருகிறது. இரண்டு பெரும் வேந்தர்கள், சேரன் பாண்டியன் என்கிற இரண்டு பெரிய வேந்தர்களை இருபெரும் வேந்தரை ஒரு களத்து ஒழித்த வெண்ணி தாக்கிய வெறுவெறு நோந்தாள் கண்ணார்கண்ணி கரிகால் வளவன் என்று வருகிறது. கரிகால் வளவன் புகழை சொல்கிற போது சேரனையும் பாண்டியனையும் ஒரு சேர ஒரே களத்தில் வெண்ணி என்கிற அந்த போர்க்களத்தில் அடித்த மாவீரன் கரிகால் சோழன். ஆனால் அதே பொருணராற்றுப்படையில் இன்னொரு இடத்தில் என்ன சொல்லுகிறார் அந்த புலவர் என்றால், மூவேந்தர்களும் போரிட்டு கொண்டார்கள். சோழன் வென்றான், கரிகால் சோழன் வென்றான். நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் கூட இந்த நாடு, இந்த மக்கள் எதை காண விரும்புகிறார்கள் என்றால், முரசுகள் மூவரும் ஒருங்கிணைந்து ஒரு அவையில் அமைந்திருப்பதை பார்க்கவே மக்கள் விரும்புகிறார்கள். முரசுகள் மூவரும் கூடி ஒரு அரசு அமைப்பது, அதாவது சேர சோழ பாண்டியர் மூவரும் ஒன்று கூடி ஒரே அரசாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தமிழ்நாட்டை அன்றைக்கே அந்த புலவர் கனவு கண்டிருக்கிறார் என்பதையும் பொருணராற்றுப்படையிலே இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வெண்ணி குயத்தியார் என்று ஒரு புலவரும் கரிகால் சோழனை பற்றி புறநானூற்றிலே பாடியிருக்கிறார். அந்த வெண்ணி குயத்தியார் என்கிற புலவரின் பெயரும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. வெண்ணி என்பது அந்த போர் நடந்த இடம். அவர் பெயர் என்ன? பெயர் சொல்லப்படவில்லை. அவருடைய தொழில் சொல்லப்படுகிறது. குயத்தியார் என்கிறது. குயவு தொழிலிலே இருந்தவர்கள் புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதும் குறிக்கத்தக்கது. பிறப்புக்கும் தொழிலுக்கும் சாதிக்கும் தொடர்பில்லாமல் இருந்த காலமாக சங்க காலம் இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும்.
அந்த காலத்தில் என்ன ஆகும்னா கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்குள்ள அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க,
இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.